வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, வரமிளகா 4, பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தேங்காய், அப்புறம் மட்டன் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம். இப்போ நம்ம மசாலா பொருட்களெல்லாம் வறுக்க போகிறோம். இப்போ எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்து வறுக்கலாம். கருகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இறக்கிடலாம். வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நம்ம மட்டன் தாளிக்கும் போது போடுறது மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாகவே வதங்கும். துருவி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காய் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலாவை இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். மசாலாலாம் ஆறிடுச்சு. நம்ம இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை மசாலாவை அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதுலேயே நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட வேக வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனை சேர்த்தாச்சு. வேக வச்ச தண்ணியை அது கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். தோலோடையே தான் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியவே இதில் கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இது கொத்தமல்லியும் புதினாவும் போட மறந்தாச்சு. சரி பரவாயில்ல, இப்போ கடைசி நேரம் சேர்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். குழம்பு தயாராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைல் அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு தயார்.